ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காணாங்கலத்தி மீன் தலை குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அம்மிக்குட்டி எடுத்துட்டு அதுல ஒரு 8 to 10 பல் பூண்டு அது நல்லா இடிச்சு வச்சுக்கணும். அது கூடவே 4 சின்ன வெங்காயம் அதுவும் நல்லா இடிச்சு வச்சுக்கணும். அது அதுலயே பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஒன்றரை இன்ச் அளவு இஞ்சி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். தென் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு சைடில். ஒரு 2 கிளாஸ் தண்ணியில கரைச்சிட்டு வச்சிருக்க சைடில். அது இந்த மிக்ஸு கூடவே அடுப்பில் வைக்காம அந்த இடிச்சு வச்ச மிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கணும். தென் அது கூடயே 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகு போட்டிருக்கேன். நல்ல காரமான மிளகா இருக்கு எங்க கிட்ட இருக்கிறது, அதனால அது போட்டுக்கிட்டோம். இல்லைன்னா நார்மல் மிளகு போட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை 2 தண்டு போட்டுக்கலாம். இந்த கரைச்சி வச்சிருக்க புளியும் அதுலயே ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற புளி தண்ணியும் நல்லா போட்டுட்டு அதுலயே அந்த மீன் தலையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்னும் தண்ணி வேணும் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பாக்குறதுக்காக அந்த தண்ணி ஊத்திருக்காங்க, இன்னும் தண்ணி வேணும். இப்போ அடுப்புல வச்சுட்டோம். நம்ம அந்த மீன் குழம்பு அடுப்புல வச்சுட்டோம். இந்த கொதிச்சுட்டு வரும்போது ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணுங்க, மேலோட்டமா மிக்ஸ் பண்ணி விடுங்க, மீன் உடஞ்சிராம. தென் இது கேரளா டிஷ் இல்லையா, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றோம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுல வெந்தயம் நல்லா தாளிச்சு கொட்டினா போதும். அவ்வளவுதான், நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி.